ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? ஏ. நர்த்தகி நடராஜ், பி. பிரித்திகா யாஷினி, சி. தமிழ்ச்செல்வி, டி. சத்யஸ்ரீ ஷர்மிளா. சரியான விடை நர்த்தகி நடராஜ் அவர்கள். T20 உலகக்கோப்பையை இந்தியா இதுவரை எத்தனை முறை கைப்பற்றியுள்ளது? ஏ. ஒரு முறை, பி. 2 முறை, சி. 3 முறை, டி. 4 முறை. சரியான விடை 2 முறை. 12 மாதங்களில் சதவிகித அடிப்படையில் எந்த மாதத்தில் அதிகம் பேர் பிறந்துள்ளனர்? ஏ. ஜனவரி, பி. ஆகஸ்ட், சி. டிசம்பர், டி. ஏப்ரல். சரியான விடை ஆகஸ்ட் மாதம். அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஏ. உதவி செய்தல், பி. இன்சொல் கூறுதல், சி. அன்பு பாராட்டுதல், டி. பகுத்துண்ணுதல். சரியான விடை பகுத்துண்ணுதல். தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. திருமந்திரம், பி. தேவாரம், சி. திருக்குறள், டி. நாலடியார். சரியான விடை திருக்குறள். நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இதற்கு காரணம் என்ன? ஏ. பரப்பு இழுவிசை, பி. பாகியல், சி. அழுத்தம், டி. இவை அனைத்தும். சரியான விடை பரப்பு இழுவிசை. ஆய்வின்படி குழந்தைகளுக்கு எத்தனை வயதிற்கு பிறகு டீயோ அல்லது காஃபியோ கொடுக்க வேண்டும்? ஏ. 6 வயது, பி. 8 வயது, சி. 10 வயது, டி. 12 வயது. சரியான விடை 12 வயதிற்கு பிறகு. இஎம்ஐ என்பதன் ஆங்கில விரிவாக்கம் என்ன? ஏ. எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட், பி. ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், சி. ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், டி. எவ்ரி மணி இன்ஸ்டால்மெண்ட். சரியான விடை ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். மகாகவி பாரதியார் தன்னுடைய எத்தனை வயதில் மரணமடைந்தார்? ஏ. 36 வயதில், பி. 38 வயதில், சி. 40 வயதில், டி. 46 வயதில். சரியான விடை 38 வயதில். தம்பதிகள் பாலியல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்கினால் என்ன நோய் ஏற்படும்? ஏ. மாரடைப்பு, பி. மனநோய், சி. தோல்வியாதிகள், டி. தலைவலி. சரியான விடை மனநோய் மற்றும் தலைவலி. இந்த உலகம் அன்பால் நிறைந்தது. வாழ்க்கை துணைய அன்போடு காதலோடு அணுகினாலே மனதில் மகிழ்ச்சியும் உடம்புல ஆரோக்கியமும் அதிகரிக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. தம்பதிகளுக்கு இடையேயான புரிதலும் உறவின் போதான தொடுதலும் அப்போது சுரக்கக்கூடிய ஹார்மோன்களும் தான் உடம்புல ஏற்படக்கூடிய வலியையும் மனதில் ஏற்படக்கூடிய வலியையும் போக்கக்கூடிய அருமருந்தா இருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. தம்பதிகளுக்கு இடையேயான அன்பான உறவு அவங்களோட உடம்புக்கு ஒரு சர்வரோக நிவாரணியா செயல்படுது அப்படின்னு கூட நிறைய உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. பாலியல் சிந்தனைகள் மனிதர்களோட மூளையை உற்சாகமூட்டுது, நினைவுத்திறனை அதிகரிக்கிறது அப்படின்லாம் கூட ஆய்வு முடிவுகள் சொல்லுது. காரணம் என்னன்னா காதல் ஹார்மோன்கள் தான். இந்த காதல் ஹார்மோன்களான டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் இதுதான் பாலியல் உணர்வை தூண்டுது. இந்த ஹார்மோன்கள் பாலியல் உணர்வுகள்ல பெரும் பங்கு வகிக்கிறதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இப்படி தம்பதிகளுக்கிடையே நிகழ்ற தாம்பத்திய உறவின் மூலமா தான் இந்த ஹார்மோன்கள் எல்லாமே சுரக்கும். அப்படிப்பட்ட ஹார்மோன்களால தான் மன அழுத்தம், வேலை, குடும்ப பிரச்சனை மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளால் உண்டாகக்கூடிய மன உளைச்சலும் மன அழுத்தமும் குறைக்கப்பட்டு ஒரு ரிலாக்ஸான உணர்வை கொடுக்கறதா ஆய்வுகள் தெரிவிக்குது. மேலும் மனிதர்கள் பாலியல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்குனாங்கன்னா அவங்களுக்கு மனநோய், தலைவலி உள்ளிட்ட உடலியல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதாகவும் நிபுணர்கள் சொல்றாங்க. தாம்பத்திய உறவின் மூலமா உடல்ல நோய்கள் கூட சரியாகிறதா சொல்றாங்க. குறிப்பா தலைவலி, சளி இந்த மாதிரி எதுவும் தாக்கினாலும் அது உடனடியா சரியாகிறதாவும் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.